ஓம் மகா கணபதி துணை. இன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் மீனராசியில் சேரப்போகுது. முன்னாடி பார்த்திங்கன்னா 2020 பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் 6 கிரகம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஜீவனகாரகனான குருவை பார்த்ததுனால உலகத்துக்கு ஒரு பெரிய தொற்றுண்ணி, கொரோனா போன்ற ஒரு தொற்றுண்ணி உலக மானிட சமுதாயத்தை அழித்தது. ஆனால் அந்த மாதிரி இப்போ பயப்பட தேவையில்லை. சந்திர கிரகணமும் சூரிய கிரகணமும் இன்னும் சேர்ந்து இன்றைக்கி நடக்க போகுது. அது இல்லாமல் மாந்தியோடு சேர்த்தா மொத்தம் 7 கிரகங்கள் மீனராசிக்குள்ளே இருக்க போகுது. என்ன சார் 7 கிரகம் இருந்தால் என்ன இருக்கும்? கொஞ்சம் பிரச்சனை தான், எல்லாருக்குமே பிரச்சனை தான். கிரகணமும் அதில் சேர்ந்து நடக்கிறதுனால. ஆகவே சந்திர கிரகணம் நம் நாட்டில் தெரிய போகிறதில்ல, பகல் நேரத்தில் நடக்க இருக்கிறதுனால. அது யூரோப்பா, யுஎஸ் போன்ற கண்ட்ரியில் தான் அது தெரியும். சூரிய கிரகணமும் இந்தியாவில் தெரியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்க முடியாது. இருந்தாலும் 12 மணி பகல் 12:30 PM ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கிரகணம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் உணவு அருந்துவது மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஏதாவது உணவு உட்கொள்வது இவற்றை தவிர்க்கலாம். வெளியில் வர, அதாவது எக்ஸ்போஸ், சூரியனுக்கு அடியில் சூரியனுக்கு நெருக்கமாக இல்லை வெளியில் நடந்து போகிற மாதிரி இருக்கிற கர்ப்பிணி பொண்ணுங்கள் கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டும். மற்றும் உணவு அதுக்கு முன்னாடியே 12:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்ணுமோ சாப்பிட்டு முடிச்சுருங்க. எனக்கு என்ன கேட்டால் 12 மணிக்கே முடிச்சுருங்க எல்லாத்தையும். சதா அதை இறைவன் திருநாமத்தை சொல்லிட்டுருங்க, இல்லை யூடியூப்பில் இறைவன் திருநாமத்தை கேளுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால மனம் தெளிவடையும். நமக்கு ஏற்படக்கூடிய, நமக்கும் இண்டிவிஜுவல் அஸ்ட்ராலஜியாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் அரஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, தனி மனித ஜாதகமாக இருந்தாலும் சரி, இல்லை மானிடத்தின் ஒரு நாட்டுக்கும் உலகத்துக்கும் மனித குலத்துக்கும் ஆனாலும் சரி, ஒரு சின்ன சின்ன கெடுதல், அங்கங்கே பூகம்பங்கள், இன்ஸ்டெபிலிட்டி இன் வேர்ல்டு. அது குருன்ற வீட்டில் நடக்கிறதுனால மீனராசியில் குரு தனகாரகன். வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் இன் தி ஃபைனான்ஸ், அவர் தான் தனகாரகன். அதனால் பணப்பிரச்சனைகள் உலகத்தில் நடக்கும். தங்கம் மேலேயும் கீழேயும் வரும். திடீரென்று யுத்தங்கள் வந்து போகும். இல்லை யுத்த பயங்கள் ஏற்படும், இல்லை நிலநடுக்கங்கள் ஏற்படும். நல்ல வேளையாக சனியும் செவ்வாயும் பார்த்து கொள்ளவில்லை. இன்று இரவும் சனி பெயர்ச்சியும் கூட. ஆகவே இப்படி இன்றுக்கும், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் மீனராசியில் ஏற்படக்கூடிய இந்த 6 கிரக சேர்க்கையோடு சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், சனி பெயர்ச்சியும் நடக்க இருப்பதால் ஒவ்வொருவரும் அவருடைய குலதெய்வத்தை வழிபட்டு, மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவரையும் வழிபட்டு, மகாதேவனையும் லோகமாதா பராசக்தியும் உமாதேவியும் வழிபட்டு, ஸ்ரீமன் நாராயணனையும் மகாலட்சுமியும் வழிபட்டு வர நன்மை பயக்கும். சுபம்.